இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 2.3ல 7th sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. ஓகேங்களா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 45 டேஸ்க்கு அப்புறம் மை அங்கிள் வராங்க. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கமிங். வரக்கூடிய அந்த 45வது நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 7th sum. ஸோ மொத்த டேஸ் 45 டேஸ்க்கு ஆஃப்டர் 45 டேஸ் தான் வர்றாங்க. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 45 டேஸு. பட் இங்கே என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும் தெரியாது. இப்போ mod 7. ஓகேங்களா, ஸோ 7ஆல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருமோ அதைத்தான் டியூஸ்டேவோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ 45 7 அப்படின்னீங்கன்னா 6 போட்டு பார்த்தீங்கன்னா 42, ரிமைண்டர் 3. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் 3 அப்படின்றத மைண்டில் வச்சுக்க போகிறோம். ஸோ டியூஸ்டே அப்படின்னா டியூஸ்டேக்கு அப்புறம் 3 டேஸ் என்ன வரும், டியூஸ்டே ப்ளஸ் 3 டேஸ். ஸோ டியூஸ்டே, அதுக்கப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 3 டேஸ் ஆட் பண்ணும்போது இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடியது என்னது, ஃப்ரைடே அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இங்கே 6ன்றது 6 வீக்ஸு. ஓகேங்களா, 45 டேஸ் அப்படின்றப்ப 6 வீக்ஸுக்கு அப்புறம் 3 டேஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை இந்த ரிமைண்டர் மட்டும்தான். ஸோ அப்போ 45 7ஆல், ஏன்னா வீக்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம், இந்த டேன்றது வீக்கு தான் கால்குலேஷனில் வரும். ஸோ அப்போ 7ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். 45ல் 42 அப்படின்றது 6 வீக்ஸ் போக ரிமைண்டர் 3 டேஸ் வரும். ஸோ டியூஸ்டே 3 டேஸ் ஆட் பண்ணால் ஃப்ரைடே ஆன்சர். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2.3ல 8th sum தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. கமெண்ட் ஏதாவது இருந்தால் கீழே பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். So prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. ஓகேங்களா, ஸோ இதில் எண்ணுக்கு எந்த நம்பர் போட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சாலும் எது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எடுத்து எழுதிட்டேன். இதை நம்ம என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இப்போ கான்க்ருவன் 0. ஓகேங்களா, ரிமைண்டர் 0 தான் வரும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ 2 power n plus 6 into 9 power n கான்க்ருவன் 0 = mod n அப்படின்றத கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதை நான் தியரம் 5 படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், a கான்க்ருவன் b mod m, c கான்க்ருவன் d mod m. ஓகேங்களா, ரெண்டுமே mod m அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஏவையும் சியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பியையும் டியையும் ஆட் பண்ணால் இங்கே கான்க்ருவன் mod m. ஓகேங்களா, அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரிமைண்டரையும் ஆட் பண்ணுறது தான் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, என்னது அது எக்ஸாக்டாக டிவைசிபிள் ஆகும். பட் ரிமைண்டர் இது என்ன ரிமைண்டர், இது என்ன ரிமைண்டர் வருது, ரெண்டு ரிமைண்டரை ஆட் பண்ணால் வர்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பியும் டியையும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சமம். ஓகேங்களா, ஸோ இதுவுமே mod mல தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் பியும் டியையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். இதுவுமே என்னது, டிவைசிபிள் பை m. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தியரம் நம்பர் 5. ஓகேங்களா, ஸோ இந்த தியரத்தை அப்ளை பண்ணி தான் நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் இதுதான் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், 2 power n plus 6 நம்மளுக்கு என்னது டிவிசிபிள் பை 7 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 7 - 1 அப்படின்னு நான் எழுதுகிறேன், 9 power n. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எதனா பண்ணலாம், இதை பிரித்து எழுதலாமா, செப்பரேட் பண்ணி எழுதலாமா. ஸோ 2 power n ப்ளஸ் இந்த 9 உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ 9 power n into 7
மைனஸ் 9 பவர் n. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி மாற்றி எழுதுறேன். இந்த 9 பவர் என்னன்றது 7க்கும் 1க்கும் காமன்றனால அந்த மாதிரி எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துலேயே இந்த மல்டிபிள் ஆஃப் 7 எடுக்கிறேன். 7 இன்ட்டு 9 பவர் n ப்ளஸ் 2 பவர் n மைனஸ் 9 பவர் n. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளஸ் இது ப்ளஸில் இருக்கா? ஸோ இதில் இதை மட்டும் எடுத்து பாருங்கள். 7 இன்ட்டு 9 பவர் n. இது வந்து என்னது? ரிமைண்டர் வந்து 0 தான். எப்போ? மாடு 7. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 7 இன்ட்டு 9 பவர் 7 கான்க்ருவன்ட் 0 மாடு 7. என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் 7 இன்ட்டு 9 பவர் n இஸ் மல்டிபிள் ஆஃப் 7. ஓகேங்களா? ஸோ 7ஆல் கண்டிப்பாக மல்டிபிள் ஆகும். ஏன்னா 7 இன்ட்டுன்னு போட்டதுனால கண்டிப்பாக 7ஆல் மல்டிபிள் ஆகும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இதை நான் எழுதியிருக்கேன். 7 இன்ட்டு 9 பவர் n ஈக்குவல் டு 0 ரிமைண்டர் மாடு n மாடு 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கான்க்ருவன்ட் 2 மாடு 7. ஓகேங்களா? 2வை 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிமைண்டர் 2 தான் கிடைக்கும். இது நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் பார்த்துருக்குறோம். இது வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை விட சின்ன நம்பரை ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைஸரை விட டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து சிறுசாக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் அதே தான் வரும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த இதை. ஸோ இப்போ இதுவும் இதையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தியரத்தை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 போட்டு பார்த்தீங்கன்னா அது 2 பவர் 1 தான் ஆக்சுவலாக எதுவுமே இல்லைன்னா 2 பவர் 2 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 பவர் 2 போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதுவுமே மாடு 7 தான் வரும். ஏன்னா 2 பவர் 2வை 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 பவர் 2 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதே இது n டைம்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் n அப்படின்றத 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 2 பவர் n தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாம். இதில் இருந்து இதை நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எதுக்காக எதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ இதை எடுக்க போகிறேன். ஸோ 9ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது கான்க்ருவன்ட் 2. ஓகேங்களா? கண்டிப்பாக. ஓகேங்களா? 9ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 2. ஸோ அதே தான் n டைம்ஸ் அப்படியே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 பவர் n 7ஆல் டிவைட் பண்ணும்போது கான்க்ருவன்ட் கண்டிப்பாக 2 பவர் n. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கே தெரியுது, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ 7 இன்ட்டு 9 பவர் n இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். 2 பவர் n இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். 9 பவர் n இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இது 3ஐயும் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இங்கே நம்ம சொன்னால் அந்த 3 ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா தியரம். ஸோ ஏ ப்ளஸ் சின்றப்ப பி ப்ளஸ் டி மாடு எம். ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்ததை நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கான்க்ருவன்ட் பி மாடு எம், சி கான்க்ருவன்ட் டி மாடு எம். இப்படி ரெண்டு இது தனித்தனியாக இருக்கிறத ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 7.9m 9 பவர் n மாடு 0 மாடு 7 இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் மாடு 7 இங்கேயும் மாடு 7 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 + 2 1 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7.9 பவர் n ப்ளஸ் 2 பவர் n ஈக்குவல் டு, ஸோ இங்கே எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு 2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் மாடு 7 தான் எல்லாமே. ஸோ 2 பவர் n மாடு 7. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 4 மைனஸ் 3 போட்டு பாருங்கள். ஸோ 7.9 பவர் n ப்ளஸ் 2 பவர் n மைனஸ் 9 பவர் n. ஸோ ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா இதில் இருந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 2 பவர் n மைனஸ் 2 பவர் n என்ன வரும்? 0.
ஓகேங்களா, கான்க்ரூவன்ட் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், மாடு 7. ஓகேங்களா, இதுவும் கான்க்ரூவன்ட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கடகடன்னு செஞ்சிடலாம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த கொஸ்டினை மொதல் 6 இருக்குது, இங்கே மாடு 7 இருக்கிறதுனால 6ஐ நான் 7 டேர்முக்கு மாற்றி எழுதுறேன். 2n ப்ளஸ் 7 - 1 9n. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை எழுதிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்துடும் செப்பரேட் பண்ணும்போது. தென் நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்றையும் தனித்தனியாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். 7.9n அப்படின்றப்ப 7ஆல் டிவைட் பண்ணும்போது 7 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது 0 ரிமைண்டர். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 2n நான் வேணும் அப்படின்னா 2ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர். ஸோ அதே அப்போ 2n 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2n. ஓகேங்களா, இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்டு வந்து 9ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2. அப்போ 9n 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2n. ஓகேங்களா, n டைம்ஸ் எடுத்திங்கன்னா 2n. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ மேலே சொன்ன அந்த தியரம் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த தியரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடு m ரெண்டுமே இருக்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். கான்செப்ட் படி இங்கே என்ன பண்ணுறோம், ஃப்ரம் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடு இது ஆட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ரைட் சைடு இங்கே 0 இருக்குது, இங்கே 2n இருக்குது, ஆட் பண்ணால் 2n வரும். ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன். தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு -9n இருக்கிறதுனால எனக்கு ஆன்சரில் மைனஸ் வரணும் அப்படின்றதுனால 4 - 3. ஸோ 4ல் 7.9n + 2n -9n. ஓகேங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு 2n -2n. ஸோ 0 வந்துடும். ஸோ இதுதான் மாடு 7. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டேர்ம் என்டையர் டேர்மை 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 அப்படின்றது கன்ஃபார்ம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா, கொஸ்டின் அதை தான் கேட்டிருக்காங்க, நம்ம அதை தான் எழுதியிருக்கோம்.